அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசின ஒவ்வொரு பேச்சுகளுமே தனித்தனி விவாதமாகவே நடத்தலாம். என்ன ஒரு மனுஷன் இப்படியும் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்கிறார். தகுதி இல்லாதவன் கையில் ஒரு தகுதிக்கு மீறின ஒரு பதவி கிடைக்கும்போது அந்த பதவியை தக்க வைத்து கொள்ள எது வேணாலும் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எடப்பாடி பழனிசாமி விஷயத்தில் இது 100% பொருந்தும். அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சென்னையில் நடக்குது. அதில் எடப்பாடி பழனிசாமி பேசின நிறையா பேசியிருக்கிறாரு. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம பேசலாம். நன்றியை பற்றி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதை நம்ம பேசியே ஆகணும். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணாவனுடைய 117வது பிறந்தநாள் விழா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அதிமுகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே சிறப்பாக கொண்டாடினாங்க. நேற்று எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அம்மா மறைவுக்கு பின்னாடி ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது பிஜேபி தான், அவங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். நன்றியை பற்றி யார் பேசுகிறான்னு சொல்லி பாருங்களேன். எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது கொஞ்சம் ஆச்சரியமாக இல்லை? அம்மா மறைவுக்கு பின்னாடி ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது பிஜேபி தானாமா. அம்மா மறைவுக்கு பின்னாடி அந்த ஆட்சியை அமைச்சு கொடுத்தது யார்? டிடிவி தினகரன் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் தான். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி எப்படி ஊர்ந்து தவழ்ந்து புழு மாதிரி போய் திருமதி சசிகலா அவர்களுடைய காலில் தொட்டு அந்த முதலமைச்சர் பதவி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி உலகறிந்த விஷயம். இன்னும் வரைக்குமே அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகி மக்கள் மத்தியில் பேசும் பொருளாகவே இருக்குது. ஆனால் அந்த 4.5 ஆண்டு காலம் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது யார் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். இன்றைக்கி 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் ஒருத்தர் முதலமைச்சராக இருந்துக்காருன்னு சொல்லி வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு எல்லாத்துக்குமே காரணம் பிஜேபி தான் அப்படின்ட்டு. எடப்பாடி பழனிசாமி அதே பிஜேபி தான் காரணம், அவர் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் ஏன் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வரணும்? ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவங்க தானே, ஆட்சியை அமைச்சு கொடுத்தவங்க தானே இந்த பிஜேபி. அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றி கடனாக இருந்திருக்கலாமே, ஏன் இருக்க முடியலை? எடப்பாடி பழனிசாமி யாருக்குமே நன்றி விசுவாசத்தோடு இருந்தது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுதா? இன்றைக்கி ஆட்சியை அமைத்து கொடுத்த திருமதி சசிகலா டிடிவி தினகரன் அவர்களுக்கு நன்றி விசுவாசத்தோடு இருக்க முடியலை. 4.5 ஆண்டு காலம் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தாரே ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நினப்பு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது. இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாராமா, அதனால் பிஜேபிக்கு நன்றி கடன் பட்டிருக்கலாமா? இது என்ன ஒரு லாஜிக்கே இல்லையே. எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது ஏதாவது ஒன்று இருக்கா? தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு நல்லாவே தெரியுங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சராக வந்தார். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி இந்த 4.5 ஆண்டு காலம் நம்ம முதலமைச்சராக இருக்கிறதுக்கு யாரு காலில் விழுந்தார் அப்படின்னு தெரியும், நல்லாவே தெரியும். தெரியாமலாம் கிடையாது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி அவர்களால் நடத்த முடியுமா? பிஜேபிக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூவிக்கிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஏன் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் கேட்குறாங்கல்ல, இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் காரணம் இல்லை, ஓகே. அவங்க எதுவுமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவுமே செய்யலை, பிஜேபி நிறைய செஞ்சதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார்ல, ஏன் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் தனித்து தேர்தலை சந்தித்தார்? அப்போ யாருக்குமே எடப்பாடி பழனிசாமி நன்றி விசுவாசமாக இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுதா? அப்படியே ஆட்சி காலத்தில் மத்தியிலிருந்து நான் அதை கொண்டு வந்தேன் இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பெருமை பீத்திட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துக்குள்ளே புரட்சித் தலைவி அம்மாவருடைய ஆட்சி காலத்தை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. ஏன்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இல்லாமல், புரட்சித் தலைவி அம்மா இல்லாமல், டிடிவி தினகரன் இல்லாமல், சசிகலா இல்லாமல், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தனி ஒரு மனுஷனாக உருவெடுத்து வந்துட்டாரா? தொண்டர்கள் கேட்கிற கேள்விகளை தான் இப்போ நான் உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். நானாக இட்டுக்கட்டிலாம் எதுவுமே பேச கிடையாது. எடப்பாடி பழனிசாமி நன்றி உணர்வோடு இருக்குன்னு சொன்னவர் தொண்டர்களுக்கு நன்றி உணர்வோடு இருந்திருக்கிறாரா? அதிமுகவுக்கு நன்றி உணர்வோடு இருந்திருக்கிறாரா? டிடிவி தினகரனுக்கு நன்றி உணர்வோடு இருந்திருக்கிறாரா? திருமதி சசிகலா அவர்களுக்கு நன்றி உணர்வோடு இருந்திருக்கிறாரா? ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு நன்றி உணர்வோடு இருந்திருக்கிறாரா?
இப்படி யாருக்குமே நன்றி விசுவாசத்தோடு இல்லாதவர், தொண்டர்களுக்கும் நன்றி விசுவாசத்தோடு இல்லாதவர். இவர் வந்து நன்றிங்கிற அந்த வார்த்தையை பற்றி, அந்த நன்றி கடன்கிற அந்த வார்த்தையை பற்றி பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இருக்கான்னு சொல்லி இன்றைக்கி வந்து பொதுமக்களும் தொண்டர்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று அவர் நைட்டு பேசுனது பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் எடப்பாடி பழனிசாமி போட்டு எல்லாரும் கிளின்னு கிழிக்கிறாங்க. நன்றியை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசுறதுக்கு என்னப்பா தகுதி இருக்குது? சிறையிலேருந்து வந்த உடனே திருமதி சசிகலா அவர்களை போய் நேராக போய் சந்தித்து பேசியிருப்பாரு. இவங்களால தானே நம்ம வந்து முதலமைச்சர் ஆனோம், இவங்க தானே இந்த ஆட்சியை அமைச்சு கொடுத்துட்டு போனாங்க, அப்படிப்பட்ட தெய்வம் சிறையிலேருந்து வந்திருக்கு, நான் போய் சந்திச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி போயிருந்தா பரவாயில்லைங்க. அதுக்கு அடுத்து சசிகலா அவர்களே வந்து நாயே பேயன்னு திட்டினவர், இவரெல்லாம் வந்து நன்றியை பற்றி பேசலாமான்னு சொல்லிட்டு தொண்டர்கள் வந்து கேட்குறாங்கல்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமி யாருக்கு நன்றியோடு இருக்காரு அப்படின்னா, தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த மிட்டா மிராசுதாரர்கள் இருக்காங்கல்ல, பணம் படைத்த முதலைகள் இருக்காங்கல்ல, அவருக்கு நன்றி விசுவாசத்தோடு இருக்கிறார். பிஜேபி தான் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது, அவங்களுக்கு தான் நான் நன்றி கடனோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி, இதே நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக வந்து பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்லி தேர்தலில் பிரச்சாரம் பண்ணவர் தானே, பிஜேபியை எதிர்த்து வாக்கு கேட்டவர் தானே. இவரெல்லாம் வந்து நன்றியை பற்றி பேசலாமா? நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா எடப்பாடி பழனிசாமிக்கு? பொதுக்கூட்டத்தில் நம்ம பேசுகிறோம், நம்ம தான் வந்து பொதுச் செயலாளர், நம்ம பேசுகிறத எல்லாரும் ஆதரிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே மக்கள் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை யார் அப்படிங்கிறத புரிஞ்சு பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பார்ப்போம் இன்னும் என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.